இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த சிவனாண்டி நிறைய தப்பு பண்ணிருக்காரு. முதல் மரியாதை தர அளவுக்கு அவர் தகுதியானவர் இல்ல. நீங்களே என் மகனுக்கு முதல் மரியாதை கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுனாலதான் அறகுற மனசோட ஒத்துக்கிட்டோம். பாருங்க, எப்படியோ ஒத்துக்கிட்டீங்கல்ல, அதை செய்யுங்க. தேவையில்லாம கண்டதையும் பேசி மரியாதை செய்ய முடியாதுன்னு சொல்லாதீங்க. என்னங்க இருந்தாலும் பேசிட்டே இருக்காரு, கேட்டுட்டே இருக்கீங்க. யோ, முதல் மரியாதைங்கிறது நாம நடந்துக்கிறத வச்சு ஊர் மக்களா பார்த்து கொடுக்கறது. நாமளா போய் எனக்கு கொஞ்சம் கொடுங்க எனக்கு கொஞ்சம் கொடுக்கணும் முதல் மரியாதை கேட்கறதா மரியாதை? ஆளும் மண்டையும் என்ன நக்கல் பண்ணிட்டதா நினைப்பா? ஏன் லேட்டா தான் புரியுதா உங்களுக்கு? சரி, பேச்ச வளர்க்க வேணாம். இப்ப என்னமா சொல்றீங்க? எங்க முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. என் மவனுக்கு முதல் மரியாதை கொடுத்துதான் ஆகணும். அதுக்கு வாய்ப்பு இல்ல. வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. சரி, எனக்கு ஒரு யோசனை தோணுது. அதுபடி செஞ்சு முதல் மரியாதை யாருக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணுவோம். அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. நீங்க சொல்றதெல்லாம் செய்ய முடியாது. அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு கேட்போம். விடுங்க, சொல்லட்டும். சாமுண்டீஸ்வரி, நான் ஒரு சேலஞ்ச் பண்றேன். அதுல நீ ஜெயிச்சிட்டனா முதல் மரியாதை உனக்கு. தோத்துட்டன்னு வையி, முதல் மரியாதை என் மவனுக்கு. என்ன சேலஞ்சுன்னு சொல்லு. உங்களுக்கு முன்னாடி நடக்க போற சிலம்பம் போட்டியில நான் ஒரு ஆளை இறக்குறேன். உன் சார்பா நீயும் ஒரு ஆளை இறக்கு. 2 பேரும் மோதட்டும். யாரோட ஆள் ஜெயிக்கிறாங்களோ முதல் மரியாதை அவங்களுக்கு தான். இதுக்கு உனக்கு ஓகேவா? நான் இந்த போட்டிக்கு ஒத்துக்கிறேன். அது நீ விட்ட சவால்ல நான் ஜெயிச்சு கோயில்ல முதல் மரியாதையை நான் வாங்கிக்கிறேன். ஈஸ்வரி, ஏன் இப்படி பண்ற? அவ ஏதோ திட்டத்தோட தான் அப்படி செய்யறா. இதையெல்லாம் புரிஞ்சுக்காம ஏன் ஒத்துக்கிட்ட? நான் மோதி பார்க்கலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். கவலைப்படாதீங்க, இதுல நான் தான் ஜெயிப்பேன். சரி, இவங்க 2 பேரும் போட்டிக்கு ஒத்துக்கிட்டதுனால சிலம்பாட்டத்துல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு முதல் மரியாதைய கோயில் நிர்வாகம் கொடுக்கும். அம்மனுக்கு பூஜை நல்லபடியா முடிஞ்சது. எல்லாரும் கிளம்பலாம். அம்மா தாயே, வாங்க பாப்பா, வாங்க போலாம். அத்தை, எப்படியோ என் அக்கா காரிய போட்டியில இழுத்து விட்டுட்டீங்க. அதுல எப்படியாவது ஜெயிச்சு என் புருஷனுக்கு முதல் மரியாதை கிடைக்க நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மருமவளே. இந்த வருஷம் கோவில்ல முதல் மரியாதை உன் புருஷனுக்கு தான். நீ கவலைப்படாம போ, தேட போறாங்க. சரிங்க அத்தை, வரேன் மாமா, வரேங்க. சரி சந்திரா, போதும்டா, விடு. நம்ம வீட்ல இருந்த சாமி நகைங்க அந்த காளியம்மா வீட்டுக்கு எப்படி போச்சு? அது எப்படி சாத்தியம்? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. அக்கா, இன்னுமா உனக்கு புரியல? இதையெல்லாம் இந்த டிரைவர் பையன் தான் செஞ்சிருப்பான். இவன் மேல நீ ரொம்ப கோவமா இருக்கல்ல, அதான் உன் மனச மாத்தி நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பான். முன்னாடி இந்த மாதிரி நல்லது பண்ற மாதிரி பண்ணிதானே ரேவதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இதான் இவன் குடும்பத்துக்கு கை வந்த கலையாச்சே. சித்தி, ஓவரா பேசாதீங்க. ஏன் புருஷன் தான் அம்மாவை காப்பாத்தினாருன்னு சொன்னா கடைசியில அவரே குற்றவாளி ஆக்குறீங்க? உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? அவரை குத்தம் சொல்றீங்களே, நீங்க கூட இதை செஞ்சிருக்கலாம்ல. சகலைய இவங்க சந்தேகப்படலாமா? நீ இவங்கள சந்தேகப்படக்கூடாதா? இவங்கன்னா அப்படியே சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவங்களா? சரி அக்கா, ஏன் மேல சந்தேகம்னா சிசிடிவி கேமராவை செக் பண்ணுங்க. வீட்ல தான் கேமரா இருக்குல்ல. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தாச்சு. அந்த நேரத்தில் யாரோ கேமராவை ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. கேமரா ஆஃப் பண்ணி இருந்துச்சா? யார் பண்ணிருப்பாங்க?
உங்க தங்கச்சி தான் கேமராவை ஆஃப் பண்ணியிருக்கணும். அவங்களுக்கு தான் இதுல மோட்டிவ் இருக்கு. வாய் முர்ரா, எனக்கு என்னடா மோட்டிவ் இருக்கு? அக்கா, இவன் போய் சொல்றான், நம்பாதக்கா. யாரா இருந்தாலும் ஒரு நாள் உண்மை வெளியே வரதான் போகுது. அன்னைக்கு இருக்கு அவங்களுக்கு. கோவில் ஃபங்க்ஷன்ல சிவனாண்டிக்கு முதல் மரியாதை கிடைக்கணுமான்னு கேவலமா பேசுறாத்த. அந்த ரேவதிக்கு முன்னாடி ஏன் புருஷனுக்கு முதல் மரியாதை கிடைக்கணும், அவ பார்க்கணும். அதுதான் நான் அவளுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனையா இருக்கும். அந்த ரேவதி புருஷன் பக்கத்துல இருக்கிற தைரியத்துல தான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு இருக்கு ஒரு நாளைக்கு. இந்த லட்சணத்துல அவ ஃப்ரெண்ட்ஸுங்க வேற வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படியா? எதுக்கு வந்திருக்காங்களா? நியூ இயர் அவளோட சேர்ந்து செலிப்ரேட் பண்றதுக்காக வந்திருக்கிறதா சொல்றாங்க. இருக்கிற பிரச்சனையில இவளுக வேற புதுசா வந்து உயிரை எடுத்துட்டு இருக்காளுங்க. நியூ இயர் செலிப்ரேஷன்னா ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. வெயிட் பண்ணுங்க. மௌனே, ஏதோ ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு உங்க சுத்தி ரூமுக்கு போற என்னவா இருக்கும்? கொஞ்ச நேரத்துல வெளியே வந்தாங்கன்னா தெரிஞ்சிட போகுது. ஏன் அவசரப்படுறீங்க? மருமவளே, இதுல 10 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இத எப்படியாவது உன் அக்காக்காரி ரூம்ல ஒளிச்சு வச்சுடு. நாளைக்கு நியூ இயர்ல சாமுண்டீஸ்வரி வேலை வாங்கி தரதா சொல்லி பணம் வாங்கினான்னு சொல்லி லஞ்ச ஒழிப்பு துறைக்கு தகவலை சொல்லி மாட்டி விட்டுருவோம். இந்த மாதிரி தான் ஏற்கனவே ஒரு வாட்டி பிளான் பண்ணமே, அது சொதப்பல் ஆயிருச்சே. அப்ப அந்த டிரைவர் பையன் தான் சாமுண்டீஸ்வரியை காப்பாத்திட்டான். அப்பவாச்சும் அவன் வெளியில இருந்தான், இப்ப வீட்டுக்குள்ளேயே இருக்கானே. இந்த பாரு, அவனை மீறி அந்த சாமுண்டீஸ்வரியை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நாம தோத்தாலும் பரவாயில்ல, அதுக்காக முடங்கி போயிடக்கூடாது. அடுத்து அடுத்து முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஜெயிக்கிற வரைக்கும் போராடிக்கிட்டே தான் இருக்கணும். அத்தை சொல்றது கரெக்ட் தான். என் அக்கா குடும்பத்தை அழிக்க ஏதாவது பிளான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அத்தை, இந்த பேக்கை நான் எடுத்துட்டு போறேன், கொடுங்க. மருமவளே, இந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நாம கொஞ்சம் அசந்தாலும் அத நமக்கு எதிராவே திருப்பி விட்டுருவான். அத எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அத்தை. வரேன் அத்தை. வரேன் மாமா. சரி, வரேன். சாமுண்டீஸ்வரி, முதல் தடவை நான் ஏமாந்துட்டேன். ஆனா இந்த தடவை நான் ஏமாற மாட்டேன்.